வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆர்மி கற்க கசடர. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து குரூப் 4 மற்றும் குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி தொடர்பான செய்திகள் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோங்க. ஆல்ரெடி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் நெருங்கிக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது முடிய போகிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தவறுகள்லாம் பண்ணாமல் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். புதுசாக டிஎன்பிசி அப்ளை பண்ணுறவங்க ஓடிஆர் அப்படிங்கிற ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியா உருவாக்கணுங்க. இது எப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு சாவி மாதிரின்னு வைங்களேன். இந்த ஓடிஆர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஎன்பிசி எக்ஸாமே அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களா, அந்த ஓடிஆர் தொலைஞ்சிருச்சுன்னா கூட உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட நம்பரை வச்சு இதை எடுத்துக்கலாங்க. ஓடிஆரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இது எல்லாமே எடுத்துடலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்கள் இந்த ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக எடுத்து எழுதி வச்சுருங்க. இந்த ஓடிஆரை உருவாக்குறதுக்கு என்ன வேணும்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அதன் பிறகு வந்து உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களோட ஒரு ஃபோட்டோ, அதன் பிறகு ஒரு சிக்னேச்சர், அவ்வளோதான். உங்கள் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி ஆதார் கார்டு கம்பல்சரி வேணுங்க. ஆதார் கார்டில் ஓடிபி வர நம்பர் உங்கள் கையில் தான் இருக்கணும். அதே மாதிரியே உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பரும், அதே மாதிரியே ஒரு இமெயில் ஐடி, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இமெயில் ஐடி, இது எல்லாமே இருந்தால் தான் ஓடிஆர் க்ரியேட் பண்ண முடியுங்க. இந்த ஓடிஆர் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ₹150 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த ₹150 நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக மட்டும்தான் கொடுக்க முடியும். எஸ்பிஐலையோ இல்லை வேறு அதர் பேங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஏதாவது வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஓடிஆருங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு தாங்க செல்லும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு ₹150 கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதாவது நீங்கள் புதுசாக எக்ஸாம் எழுத வந்தீங்கன்னா 3 டைம் வந்து எக்ஸாம் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து 3 டைம், ஏதோ ஒரு 3 எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது 3 டைம் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஃபீஸ் கன்செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதன் பிறகு நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்க்கு எல்லாத்துக்குமே ₹100 ₹150 அந்த தேர்வுகளுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்படியே தான் டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணணுங்க. அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க ஓகே. இந்த அப்ளை பண்ணிவிட்டு சில பேர் இந்த டவுட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இதன் பிறகு எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த இடம் வந்து 3 போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டைம் குரூப் 4ல் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டும் சேர்த்திருக்காங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுக்கணும். அதை தவிர்த்து அதாவது ஃபாரஸ்ட் கார்டு இல்லாமல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காகவும் இல்லை டைப்பிஸ்ட்டுக்காகவும் அப்ளை பண்ணால் நீங்கள் 2வது இருக்கிறத கொடுக்கணும். இல்லை எனக்கு எல்லா போஸ்டிங்குமே வேணும் அப்படிங்கிறப்ப, அதாவது எதாக இருந்தாலும் எனக்கு ஓகேங்கிறப்ப நீங்கள் வந்து 3வதாக இருக்கிறத கொடுக்கணும். ஆனால் ஒன்று யோசிச்சுக்கோங்க, இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு கரெக்டான உடல் தகுதி இருந்தால் மட்டும், கண்ணாடி போடாமல் இந்த குறிப்பிட்ட உடல் தகுதி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அது தேவையில்லாத அப்ளை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு வேலை எனக்கு கிடைச்சா போதுங்கிறதுனால நல்ல ஆல் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து ஜேஏ மட்டும் தான் எடுக்க முடியும், ஜேஏ டைப்பிஸ்ட் தான் எடுக்க முடியும், மற்றது வந்து எடுக்க முடியாது. அதை வந்து யோசிச்சு அப்ளை பண்ணிக்கங்க. அதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அதெல்லாம் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? ஓடிஆர் முடிச்சுட்டு அந்த இதுலேயே வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போனோம்னா இந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிங்க. அதில் வந்து ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி, எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், இதெல்லாம் வரிசையாக இருக்குங்க. அதில் ஒவ்வொன்றும் 1 by 1 பண்ணிகிட்டே வர்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துட்டு தான் அடுத்தது வர முடியும். இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கணுங்க. நார்மலாக நம்ம சொல்கிறதா ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது வரும். அடுத்து அப்ளிகேஷன் டீட்டெயிலில் உங்களோட பேர் வரும். அதுக்கடுத்து வந்து கம்யூனிகேஷனில் அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரலும் கேர்ஃபுல்லாக கொடுக்கணுங்க. அதாவது நீங்கள் ஆதரவற்ற விதவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளினா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். முன்னாள் இராணுவத்தினர்னா அதற்கான சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து அதனோட சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, அதனோட நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் மேலே ஏதாவது நேரம் கேஸ் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போகிறோம் அந்த கேஸில் இல்லை, குற்றவியல் வழக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது க்ரைம் பண்ணியிருக்கணும், பிக்கஸ்ட் க்ரைம் பண்ணியிருக்கணும். இந்த சாதாரணமாக நம்ம சிவில் கேஸோ அந்த இதெல்லாம் நமக்கு கணக்கில் வராதுங்க. அதே மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதினா நீங்கள் வந்து இப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கோ இல்லை ஜேஏக்கோ இருந்தாலும் நீங்கள் கரெக்டான உடல் தகுதி இருக்கா, உங்களுக்கு கண் பார்வை கரெக்டாக இருக்குதா, இதெல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி 2 மனைவிகள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து 2 மனைவி இருந்தால் இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியாதுங்க. ஒரு மனைவி இருந்தால் மட்டும்தான் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு மனைவி கூட இல்லாத நிலைமையில் தான் நம்மளாம் டிஎன்பிசி எழுதுகிறோம். ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷன் படி வந்து 2 மனைவி இருந்தால் டிஎன்பிசி எழுதக்கூடாது எக்ஸாம். என்ன காரணம்னா நாளைக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆகிட்டோம்னா நம்மளோட அந்த பிஎஃப் இந்த அமௌண்ட்லாம் வந்து யாருக்கு இது பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த 2 மனைவிகள் இருந்தால் வந்து கன்ஃபார்ம் வேலை இல்லைங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த போன வருஷத்துலேருந்து அந்த நடைமுறை வருது.
அதன் பிறகு எல்லாருமே தப்பு பண்ணுறதுன்னா, அந்த தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அது கரெக்டாக கொடுக்கணும். தேர்வு குழுமம் இல்லை மெட்ரிகுலேஷனா ஸ்டேட் போர்டாங்கிறத கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனா நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படிச்சிருந்தா கூட போதும். எல்லா சப்ஜெக்ட்டும் தமிழ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இதுக்கு நான் சொல்கிறதுக்கு அதாவது எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சிக்கு அதே மாதிரி காலேஜில் மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தமிழ் இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து அதுக்கு நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். நான் இப்போ ஒன் டைம் இதை வந்து நோன்னு கொடுத்துட்டேன். ஆனால் அது எனக்கு கவுன்சிலிங்கில் போகிறப்ப சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு எஸ் கொடுத்துக்கலாம்ப்பா, பிஎஸ்டிஎம் தான் நீ கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரை டிகிரியில் எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழில் படிச்சிருந்தா தான் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மொழி தமிழில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு தான் கொடுக்கணும். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. போன டைம் நான் தப்பாக ஃபில் பண்ணியிருந்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து கேட்குறீங்களா, இடஒதுக்கீடு கேட்குறீங்களான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஆம் இல்லைன்னு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்திருந்தா இல்லைன்னு கொடுத்துருங்க. இல்லை தமிழ் மீடியம் 1 to 10வது வரலாம் படிச்சிருந்தா கூட இதை படுத்துங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்தவரையிலும் மோஸ்ட்லி 10th குவாலிஃபிகேஷன் தான். அதனால் நீங்கள் 10வது வரலும் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தாலும் ஓகே, இல்லை 11, 12 வச்சிருந்தாலும் கொடுங்க. ஏன்னா இந்த டைம் 12க்கு குவாலிஃபிகேஷனும் நிறைய போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிகிரிக்கும் நிறைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இதை கரெக்டாக கொடுத்துக்குங்க. அதே மாதிரி அதிக பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் நான் வந்து பிஎஸ்சிஎம் வந்து புது ஃபார்மெட் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் பழைய ஃபார்மெட், அதாவது போன வருஷம் எக்ஸாம் 2022 குரூப் 4 அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்டிஎம் வாங்கியிருப்பீங்களே, அந்த பிஎஸ்டிஎம் வாங்கினீங்கனாலே போதும். இல்லை அதை நான் வாங்காமல் விட்டுட்டேன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குங்க. ஆனால் வந்து இப்போ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே. கண்டிப்பாக புதுசாக பிஎஸ்டிஎம் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வாங்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பிஎஸ்டிஎம் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வேணான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஏதாவது டிசபிலிட்டி காரணமாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுத முடியும். அதுவும் வந்து நீங்கள் வந்து விஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான். மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ் எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. அதன் பிறகு நார்மலாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறப்ப கவனமாக இருங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபீஸ் எனக்கு ஃப்ரீயாக எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி எஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 3 எக்ஸாம் மட்டும் தாங்க ஃப்ரீயாக எழுத முடியும். அதன் பிறகு வந்து நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அதை எவ்வளோ கட்டணமோ அதை செலுத்தி தான் ஆகணும். பணத்தை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதில் ஆல்ரெடி 3 எக்ஸாம் எழுதி இதில் மறுபடியும் ஆம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வராமல் போயிடும். இதே மாதிரி எனக்கே கூட ஒரு டைம் நடந்திருக்குங்க. அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து நான் சும்மா எழுதுகிறப்ப ஆம்னு சொல்லி போட்டு விட்ருவோம். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டே எனக்கு வரலைங்க. அதனால் இதை சூஸ் பண்ணுறப்ப கிளியராக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஜாதி சான்றிதழ் பழசு வேணுமா புதுசு வேணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் பழசு இருந்ததுன்னா பழசே வச்சு அப்ளை பண்ணிக்கிங்க. இல்லை புதுசு இதுக்காக வாங்க வேணாம், இப்போ வந்து எதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. நீங்கள் வாங்கி வச்சுக்கிறனால வாங்கி வச்சுக்கோங்க, தப்பில்லை. சில பேருக்கு மாவட்டம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் பழைய ஜாதி சான்றிதழ் இருக்குது அதே ஜாதி தான் இந்த பேர்லேயும் இருக்கணும். போன டைம் வந்து இப்போ பிசின்னு கொடுத்து இந்த டைம் எம்பிசின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் தான் ப்ராப்ளம் ஆகும். பழசோ புதுசோ எந்த விதத்துலையும் உங்களோட இதை மாற்ற போகிறது கிடையாதுங்க. அதன் பிறகு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அமௌண்ட்டு ₹100 இந்த குரூப் 4க்கு அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ஒரு டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறனால ஓரளவுக்கு தெரியாது, அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா மறுபடியும் வந்து கவர்மெண்ட்டு டைம் கொடுக்குதுங்க. இந்த டைமு அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் February 25க்கு மேலே வந்து டைம் கொடுப்பாங்க. அப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட January 30 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரணும் ஒரு 13 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு தகவல் வந்திருக்குங்க. எப்படி இந்த டைம் வந்து ஒரு 18 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் பேரே அப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு 18 லட்சம் பேராவது எழுதுவாங்க. இந்த தேர்வில் நம்மளும் ஒருத்தராக வரணும்னா அதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சு படிக்க முடியுமோ, இந்த வரக்கூடிய ஒரு 100 நாட்கள் இருக்கோ அதை வந்து தெளிவாக முயற்சி செய்து படிங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த தகவல் திருப்தி அளிக்கலைனாலும் டைரெக்டாக டோல் ஃப்ரீ நம்பருக்கே கால் பண்ணிடுங்க. எந்த தகவலாக இருந்தாலும் அவங்களே கிளியரான ஐடியா சொல்லுவாங்க, அதவே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.